வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதனும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட திருமண வாழ்க்கையில் புதன் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், புதன் மூலிமா என்னென்ன காரத்துவம்னா திருமண வாழ்க்கைக்கு தொடர்பு வருது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது 7ஆம் அதிபதியோட புதன் சேரும்போது என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களோட வாழ்க்கை துணைக்கு மாறுது இல்லை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ புதன்னாலே பொதுவாக அதோட காரத்துவம் என்ன, தாய் மாமன் உறவுகள் உங்களுக்கு தாய் மாமனை குறிக்குது, நண்பர்களை குறிக்குது, அதுக்கப்புறம் காதலன் காதலி, இரண்டாவது இளைய மனைவி அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம சொல்லலாம். அவங்க மாநரமாக இருப்பாங்க, வரக்கூடிய வாழ்க்கை துணையும் மாநரமாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த புதன் உங்கள் ஒரு ஜாதகத்தில் எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக டாக்குமெண்ட் விஷயத்துலையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு அது தேவையில்லாதனால இப்போ அந்த புதன்கிற விஷயம் திருமண வாழ்க்கைக்கு எதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் இப்போ புதன்கிறது காதல்ங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் திசை நடக்குது அப்படின்னா, அந்த புதன் 5ஆம் அதிபதியோடவோ இல்லை 5ல் இருந்து திசை நடத்தும்போது கண்டிப்பாக காதல்ங்கிற விஷயத்தில் அவங்க தொடர்பு வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த புதன் எந்தளவுக்கு பலமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காதல் விஷயத்திலும் பலவீனமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, புதன்கிறது காதலுங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துது. அந்த புதன் லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான காதலை வெறித்தனமாக வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அதே ஹை டிகிரியாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அந்தளவுக்கு அதை பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த காதலுங்கிற விஷயத்தை அவங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்தாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. பட் காட்ட வேண்டிய விஷயத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறது ஒரு டீசெண்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் ஹை டிகிரி இருக்கிறவங்கள காதலுங்க விஷயத்தில் நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க. லோ டிகிரி ஆச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அவங்களே காயப்படுத்திக்குவாங்க. ஸோ அது மற்றவங்களை ஹர்ட் ஆகுதுங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. தன்னோட விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அப்போது அந்த புதன்கிறது அந்தளவுக்கு கொண்டு வருது. ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காதல் வர்றதுக்கும் இந்த புதன் தான் காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டை இப்போ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒருத்தருக்கு திருமணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 5 கூட புதன் தொடர்பாகி தசாபுத்தி நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிர்ப்பாளினர்கிட்ட ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்களாக பேசுவாங்க, கடைசியில் பார்த்தா அது வாழ்க்கைக்குள்ளே வேறு மாதிரி விஷயத்தை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த புதன்கிற விஷயம் வேறு என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் ஒருத்தருக்கு அழகாக இருக்குது, புதன் பலமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு விரல்கள் நல்லாயிருக்கும், கைகள் நல்லாயிருக்கும், ஸ்கின்னு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த புதன் கெட்டு போகாமல் இருக்கணும், பலவீனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த உறுப்புகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெற்றி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது அப்படின்னா அந்த நெற்றி, கழுத்து, தோள்பட்டை இதெல்லாமே புதனை குறிக்கிறதுனால இந்த 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 உறுப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புதன் அப்படிங்கிற விஷயம் என்னென்ன விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு வியாபாரத்தன்மையை சொல்லிக் கொடுக்கறது, இல்லை பேச்சு திறமையினால் சில விஷயங்களை இப்படி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரிலாம் ஒரு புதன்கிற விஷயம் 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஆலோசகம், அதாவது உங்களுக்கு நிதி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஐடியாஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கேட்டகரியில் கொண்டு போகணும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்தோட புதன் சம்மந்தப்படும் போது தன்னோட மனைவிக்கோ இல்லை தன்னுடைய கணவருக்கோ அந்த விஷயங்கள் இவங்க வெளிப்படுத்துவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
அதே ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து புதன் கேது இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஞானியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஜோதிடம் விஷயத்துலேயும் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து 7ஆம் இடத்துலையோ இல்லை லக்னத்துலேயோ புதன் கேது, புதன் ராகு இந்த மாதிரி இருக்குன்னா வந்து அவங்களோட அறிவை வந்து அதிகப்படியாக வந்து வெளிப்படுத்துவாங்க. அதிகப்படியாக வந்து அந்த நுண்ணிய விஷயத்துக்கு வந்து உள்ளே கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பு வந்து உங்கள் எல்லா வாழ்க்கை துணையோட 7ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது, இல்லை 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி திறன்மை எல்லாமே வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புதன் வந்து 7ஆம் அதிபதியோடு சேர்ந்தால் என்னென்ன குணங்களை வந்து வெளிப்படுத்துது, உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட 7ஆம் அதிபதியோட புதன் சம்மந்தப்படுது, இல்லை 7ஆம் இடத்துல புதன் இருக்குது, இல்லை 7ஆம் அதிபதி புதன் சாரம் பெற்றிருக்கு, இல்லை டிகிரியில் வந்து அது 3 டிகிரிக்குள்ளே வந்து 7ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுது, இல்லை பார்வை. ஸோ இந்த வகையிலலாம் வந்து புதனுக்கும் 7க்கும் வந்து சம்பந்தமாகுது அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட குணங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூரியனும் புதனும் அப்படின்னு சேரப்போ வந்து சூரியனாலே வந்து நிர்வாகத்திறமை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பதவி, ஒரு தலைமை பண்பு ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு குணம் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். எங்கே போனாலும் நம்மளை மரியாதையாக கவனிக்கணும்னு நினைப்பாங்க. கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய கிரகமாக இருக்குது சூரியன். அப்போ அந்த சூரியனோட புதன் சேரப்போ வந்து அதிகப்படியான பேச்சுக்கள் மூலியமாக பாயிண்ட்டாக பேசுகிறது, இவங்கக்கிட்ட வந்து பேசினாலும் கரெக்டாக பேசுவாங்க, பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ புதன்கிற அந்த கணக்கு விஷயமும் சேர்ந்து வரனால நிர்வாகத்திறமை ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வந்து நிபுணத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தன்மை வந்து சூரியன் புதன் சேர்ந்தா இருக்கும். அது வந்து அந்த மாதிரி தன்மையுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா வந்து புதன் கூட வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து பலவீனமாகக்கூடாது. எப்படி பலவீனமாகனா சூரியனோட அஸ்தங்கமாகக்கூடாது, அந்த விஷயத்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும். அதேமாதிரி ராகு கேதுவோட கிரகணமாகக்கூடாது, நீசமாகக்கூடாது. ஸோ திக்பலமாக இருந்தால் ரொம்ப நல்லது. லக்கணத்தில் ஒருத்தருக்கு புதன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். அதே ஒருத்தருக்கு புதன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து செய்யக்கூடிய படிக்கிறது வந்து யூஜி படிக்கிறது வந்து ஒன்றா இருக்கும், பிஜி என்ன படிக்கிறாங்களோ அதை தொட்டு தான் அவங்க வேலைக்கு போவாங்க. யூஜி படித்ததை வந்து அவங்க வேலைக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் நிறையா ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது 100% ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து புதன் வக்ரமாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் லாங் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரமாக இருக்கவங்க. அப்போது உங்களோட 7ஆம் இடத்துல வந்து புதன் ஒருத்தருக்கு வக்ரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை துணை வந்து நிறைய விஷயம் வந்து கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். படிப்பு ரீதியாக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த சூரியனோட புதன் சேர்ந்தால் இந்த அமைப்பெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சந்திரனோட புதன். சந்திரனும் புதனும் வந்து பகை கிரகம். சந்திரனுக்கு புதன் பகை இல்லை, புதனுக்கு தான் சந்திரன் பகை. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஒருதலை பட்சமாக ஒருத்தர் மேலே வந்து அஃபெக்ஷன் இருக்கும் இவங்களுக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எப்படின்னா அம்மா மேலே வந்து பாசம் இருக்கும், பட் மனைவி மேலே குறைவாக இருக்கும், இல்லை மனைவி மேலே அதிகமாக இருக்கும், அம்மா மேலே குறைவாக இருக்கும். இப்படி ஒருத்தர் மேலே ஒருதலை பட்சமாக வந்து ஒரு அன்பை வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து குழப்பங்கள் வந்து 2 முடிவு, அதாவது முடிவுகள் தெளிவாக எடுக்க முடியாதவராக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குணங்கள் அவர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வசீகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் கிரகம் வந்து பற்றி தனியாகவே சொல்லிட்டோம். ஸோ 7ஆம் அதிபதி புதனாக இருந்தால் என்னென்ன விஷயங்களாக இருக்கோ, அவங்க வந்து எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க, நகைச்சுவை உணர்வு அவர்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புதன் ஒருத்தருக்கு திக்பலமாகி இல்லை ஆட்சி உச்சம்லாம் ஆச்சுன்னா அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, பாயிண்ட்ஸ் படி பேசுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நண்பர்கள்னால் இவங்களுக்கு வந்து நண்பர்கள் மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கை துணை இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து 7ல் புதன் இருந்துச்சுன்னா எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இதே புதன் வந்து செவ்வாயோட இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து தன்னை வந்து
கரெக்டாக வச்சுக்கணும் உடல் தோற்றத்தில் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் கூட புதன் செவ்வாய் இருந்தால் அந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது. பட் இதை தாண்டி என்னன்னு கேட்டோம்னா, செவ்வாய் புதன் பகை கிரகமாக இருக்கனால ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி உள்ளே இறங்குவாங்க, அந்த விஷயத்தை முழுசாக பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரு மைனஸ்ஸு. ஏன்னா அதை பண்ண விடாது. பகை கிரகமாக இருக்கனால ஒரு போட்டிகளோடு இருந்து போராட்டத்தோடு அந்த விஷயத்தை பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. அப்போ அவங்கக்கிட்ட அந்த ஒரு போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பார் அவர் அப்படின்னு. பேச்சுக்கள் பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாகவே புதன் வந்து ரொம்ப அழகாக பேசும். அது செவ்வாயோடு இருக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பேசுவாங்க. பேசினா பேசின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அது ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுனாலே வந்து மனசுக்குள்ளே எது வைக்காமல் டைரெக்டாக ஒரே என்ன நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்களோ இல்லையா, அது எனக்கு பற்றி கவலை இல்லை, பட் நான் சொல்ல வேண்டிய நியாயத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் செவ்வாயோட குணம். ஸோ ஈகோ செவ்வாய்க்கிட்ட இருக்கும். அப்போ அந்த புதன் வந்து தன்னை பற்றி பேசுகிறப்போ சரி, ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறப்போ வந்து கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுவாங்க. அதை தாண்டி அவங்க பேசுகிற வந்து மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகாரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி வந்து அழுத்தமாக இருக்கும்னு சொல்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு குணங்கள் அவர்கிட்ட இருக்கும் பேச்சில் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, புதன் வந்து குருவோடு சேருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு ஆசிரியர். அதாவது வந்து ப்ராக்டிக்கலை தாண்டி தியரியில் வந்து ஒருத்தர் பாடம் நடத்தினா வந்து ரொம்ப புரிகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கங்களேன். ஒரு சில பேர் நடத்தினா புரியவே புரியாது, ஒரு சில பேர் நடத்தினா புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து புதன் குரு தான். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக புரிய வைப்பாங்க. அப்போ இவங்கக்கிட்ட அந்த குணம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்வழிப்படுத்துறது, இல்லை வந்து குறைய வந்து சொல்லி எப்படி புரிய வைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த வந்து எவ்வளோ நேக்கா சொன்னால் எப்படி புரியுவாங்க அப்படிங்கிற அந்த குணம் அந்த குரு புதன் சேர்ந்தது. அதாவது 7ஆம் அதிபதி குருவாக இருந்து புதன் சேர்ந்துச்சு அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே 7ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதி சந்திரன், 7ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி புதன், 7ஆம் அதிபதி குரு, இப்படி இதோடு அந்த புதன் சேரும்போது அவங்களோட குணங்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த குரு புதன் சேருது அப்படின்னா, குருங்கிறது வந்து நிர்வாக திறமை அதிகம். அந்த குடும்பத்தில் வந்து இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அந்த குரு வந்து நல்ல ஆளுமை தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு 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 ஃபேக்ட்ரியை, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி எப்படி நடத்தி கொண்டு போகணுங்கிற விஷயங்கள் வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ வந்து இந்த புதனும் சேர்றப்போ வந்து ரொம்ப அதிகப்படியான வந்து ஒரு அமைப்போடு வந்து அவங்க இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் வந்து நல்லா ஈஸியாகவும் செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து அது எப்படி இவங்க செஞ்சு முடித்தாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி அவங்களோட செயல்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து குழந்தைகள்கிட்ட வந்து ரொம்ப அழகாக நகைச்சுவை பேசுகிறது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சனி பகவான் சுக்கிரனோட புதன் சேருது. அதுக்கு ஒரு வீடியோவை தனியாக நான் போட்டிருந்தேன். சுக்கிரன் புதன் சேர்ந்தாலே வந்து ஒரு ஜாலியான லைஃப் பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆடம்பரமாகவும் செலவு பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து கொஞ்சம் அசால்ட்டு தன்மையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி செம்மையாக இருக்கமா, ஜாலியாக இருக்கமா, சந்தோஷமாக இருக்கமா, அதை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவர். ஸோ இது வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் எல்லா டைமில் அப்படி இருக்க முடியாது. ஒரு சீரியஸான விஷயத்தை கூட இவங்க வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சுக்கிரன் புதன் சேர்ந்த லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு, அதே மாதிரி பயப்பட மாட்டாங்க எதுக்குமே. அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன நடக்குதோ அதை அந்த டைமில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஆடம்பரம், நல்ல ஒரு வீடு வாசல், இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு இவங்க எந்த விஷயத்துலையும் இறங்குவாங்க. பட்ஜெட் போட்டு தான் இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பட்ஜெட்டே அதிகமாச்சு அப்படின்னாலும் அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சனி பகவானோட புதன் சேர்றாரு அப்படின்னா இது ஒரு நட்பு கிரகம் தான். சுக்கிரனும் ஒரு நட்பு கிரகம் தான் புதன். ஸோ சனி புதன் சேர்ந்தாலே வந்து தொழில் இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட வந்து எப்படி பேசணும், என்ன மாதிரி வந்து நம்ம வந்து தொழிலில் வந்து என்ன மாதிரி விஷயத்தை செஞ்சால் எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம், அந்த மாதிரி வந்து விஷயத்தை எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து வேலையில் வந்து ஒரு சம்பளம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து அவங்க எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு லைஃப்பை கொண்டு போவாங்கன்னு சொல்லலாம்.
மோஸ்ட்லி இந்த சனி புதன் சேர்க்கை இருந்தால் எப்படி தெரியுமா இருப்பாங்க, கணக்கு கணக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களா இருப்பாங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி தொழில்காரகனோட புதன் சேரும்போது இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க. கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் வந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த புதன் சனி இருந்துச்சுன்னா அந்த ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. அந்த மாதிரி குணமும் இந்த மாதிரி கால்குலேஷன் போடுற குணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த, இப்போ ஒரு சம்பளம் வருதுன்னா இந்த சம்பளத்தை எந்த அளவுக்கு எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி புதன் கூட ராகு கேது இந்த கிரகங்கள் சேருது அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதன் ராகு புதன் கேதுனாலே வந்து காதல் தோல்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தசாபுத்தி நடக்கும்போது தான். ஸோ அந்த புதன் ராகு வந்து எப்பவுமே பிரம்மாண்டம். ஸோ இவங்களோட ஆசைகள் எல்லாமே பெரிய பெரிய ஆசையாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த விஷயத்தை ஒரு வேலை செய்கிறாண்டாலும் தொழில் செய்கிறாண்டாலுமே பெருசாக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணணும், பெருசாக வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். பிடிவாதமும் அவங்கக்கிட்ட இருக்கும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆப்போசிட்கார பேசுகிறது இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும். ஆக்சுவலாக இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிறது தான். ஸோ இன்னொன்று வந்து புதன் கேது. புதன் கேதுனாலே வந்து அதிகப்படியான சிந்தனை, நுண்ணிய அறிவு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து இந்த ஜோதிடம் கற்றுக்கிறது, ஆன்மீக விஷயத்தில் வந்து என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. புதன் கேது இனிவே 7ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க அஸ்ட்ராலஜியில் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருப்பாங்க, இல்லை அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் லைஃப் லாங்குள்ளே ஏதோ ஒரு லாங் வந்து அஸ்ட்ராலஜி கற்றுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இவங்கக்கிட்ட ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த புதன் கேது வந்து நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து தனக்குள்ளே கேள்விகள் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நிறையா வந்து தேடிகிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்துக்கு வேண்டி. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்களோட தனி உலகம், அவங்களோட ஒரு உறவுகள் வந்து பெருசாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அதாவது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எப்படி போகிறது, ரகசியத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, பிரபஞ்சத்தோட ரகசியம் என்ன, பிரபஞ்சத்தில் வந்து நம்ம வாழ்கிறோமே என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தனக்குள்ளேயே ஒரு யோசனை அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு தனிப்பட்ட ஒரு உறவோடு அவங்க வாழ்கிறக்கூடிய அமைப்பு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தான் ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் முக்கியத்துவமாக இருப்பாங்க. மற்றதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு பேராசைப்படாமல் இருக்கிறத வச்சு வாழக்கூடிய குணம் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்னது எல்லாமே வந்து பொதுவான விதிகள் தான். புதன் பலம் பலவீனத்தை பொறுத்து அது மாறுபடும். நன்றி.